ஓசூரில் ஸ்ரீ முனீஸ்வரர் திருக்கோவிலில் ஆலய புனருத்தரண ஜீரணோத்தரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக குடம்விளக்கு விழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெங்களூர் ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை மாருதி நகரில் அமைந்துள்ள பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு குடமுழகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று மாலை கங்க பூஜை, கணபதி பூஜை உள்ளிட்ட கலச பூஜையுடன் கும்பாபிஷேக விழாவானது தொடங்கியது. நிகழ்ச்சியின் முக்கிய நாளான இன்று திங்கட்கிழமை காலை 2ஆம் கால பூஜையுடன் கலச பூஜை, கணபதி பூஜை, நவகிரக ஹோமம், ருத்ர ஹோமம், மங்கள இசையுடன் சித்திரகுப்த பூஜை, காப்பு கட்டுதல், கொடியேற்றம், வாஸ்து சாந்தி, கங்கை அழைத்தல், அங்குர்ணபரணம், சாந்தி கங்கை அழைப்பிதல், ரஷ்ணபந்த கணபதி பூஜை, விசேஷ சாந்தி, கும்ப அலங்காரம், நவகிரக ஹோமம் முதல் காளையாக பூஜை உள்ளிட்ட எண்ணற்ற சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றது. புனித நீர் அடங்கிய கலசங்களை ஏராளமான பக்தர்கள் கோவிலின் மீது உள்ள விமான கோபுரத்திற்கு எடுத்து சென்று இதனைத் தொடர்ந்து சன்னதிகளுக்கும் அமையப்பெற்றுள்ள கலசத்திற்கும் வேத விற்பனங்களின் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் தர்மகர்த்தாவினர் கே.சி. நடராஜன், சாந்தி, ஜே. ரவி, மசிலாமணி, புருஷோத்தமகுமார், ரேணுகா, ஆதவன், காவியா, வடிவேல், ராஜேஸ்வரி, ஸ்ரீதர், மணிவாணன், மோகன், சரண்யா, பரத்குமார், கவிதா, மகேஷ், அனுப்பிரியா, ரவி, சோபா, உஷா, சங்கர், சத்யா, சீலன், சுரேந்தர், பிரதீப், சிவக்குமார், பிரியங்கா மற்றும் ரங்கண்ணபாபு அவர்களின் குடும்பத்தை சேர்ந்த மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் கலசத்தில் இருந்து புனித நீர் ஊற்றி திருக்குடமுழகு செய்தனர். பின்னர் எல்லம்மா தேவி, பிரத்யங்கிர தேவி, ஸ்ரீ நாகம்மா தேவி ஆகிய தெய்வங்களுக்கு சன்னதிகளிலும் உள்ள தெய்வங்களுக்கு மகா மங்களார்த்தி, கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. குடமுழகை தொடர்ந்து புனித நீர் கலசத்தில் இருந்து விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு இதனைத் தொடர்ந்து பிரசாதம், அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த கோவில் திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர். இங்க எங்க தாத்தா காலத்துல எங்க பெரியவங்க எல்லாம் இங்கதான் எங்களுக்கெல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் மொட்டை அடிக்கிறது முனீஸ்வரன் கோயில். இது மிகவும் பழமை வாய்ந்த கோயிலுங்க சார். இது 200 வருஷத்துல இருந்து இருக்குன்றாங்க. ஆனா எங்க சின்ன பிள்ளை இருந்து எங்க பிள்ளைங்கள இருந்து எங்க பேரன் பேத்தில இருந்து இங்கதான் மொட்டை அடிக்கிறது, காது குத்து எல்லாமே இங்கதான் நாங்க ஃபங்க்ஷன் செஞ்சுட்டு இருந்தோம். அது சின்ன கல்லா உருவானது. இப்ப எங்களுடைய கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைப்பு காரணமாக இங்க தர்மகர்த்தா வாங்கிய நடராஜன் சார் அவர்களும், ரவி, பாபு இவங்க அவங்க எல்லாரும் முன்னே நின்னாங்க. நாங்க எல்லாரும் அவங்க பின்னாடி இருந்து அவங்களுக்கு ஒத்துழைச்சு இப்ப கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இன்றைக்குதான் நடைபெற்றது. அது ஊர் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது ஊர் மக்களுக்கு எல்லை தெய்வமாக முனீஸ்வரன் கோயில் இருக்கிறது. இது மிகவும் பழமை வாய்ந்த கோயில். அனைவருக்கும் இந்த கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில். நன்றிங்க சார்.